இப்பொழுது குதிசை ஞானியாரை பற்றி கூறுகின்றேன். திருச்செந்தூருக்கு தெற்கே 8 மைல் தொலைவிலே குலசேகரப்பட்டினம் விளங்குகிறது. அது ஒரு கடற்கரை நகரம். இங்கு வாழ்ந்த ஒரு குறுநில மன்னன் செந்தில் காத்த மூப்பனார் என்ற பெயருள்ளவர் திருச்செந்தூரில் நாளாம் திருவிழாவை செய்து கொண்டு வந்தார். இவரது பரம்பரையார்கள் இன்றும் செய்கின்றார்கள். இவரிடம் அமைச்சராக இருந்தவர் முத்தணைந்த பெருமாள் பிள்ளை. இவருடைய சிறப்பினாலே ஞானியார் சுவாமிகள் என்று எல்லாரும் அழைப்பார்கள். இவர் இரவிலே அர்த்தஜாம பூஜையை திருச்செந்தூர் சென்று தரிசித்து வருவார்கள். ஒரு மலையாள மன்னன் பத்மநாப பிள்ளை என்பவன் புல்லாப்பிள்ளை ஆச்சான் என்பது மாந்திரீகத்தை கற்ற ஒருவனை துணையாக கொண்டு இந்த புல்லாப்பிள்ளையாருடைய துணையினாலே பத்மநாப பிள்ளையின் ஏவலால் கண்டி அரசருடைய மகளை கடத்தி கொண்டு வருகின்றார். அது ஆகாயத்திலே கட்டிலோடு அந்த இளம்பெண்ணை கடத்தி கொண்டு போகிறார். குலசேகரப்பட்டினத்திலே வாழ்ந்த ஞானியார் சுவாமிகள் மூப்பனார் குளத்தில் கைகால்களை கழுவி கொண்டிருக்கும் பொழுது நிலவு காலம் வானத்தில் கட்டில் ஒன்று தெரிந்தது. அந்த தண்ணீரிலே அந்த நிழல் தெரிகிறது. இந்த நிலையை உணர்ந்த ஞானியார் சுவாமிகள் தன் கையை காட்டி கட்டிலை கீழே அமருமாறு செய்து கண்டி அரசர் மகளை அவருடைய ஊருக்கே அனுப்பி வைத்தார். பொல்லாப்பிள்ளை பல துர்தேவதைகளை அனுப்பி இவருக்கு கேடு செய்ய தொடங்கினான். பின்னர் வைரவரை ஏறினான். அத்தனை பேரையும் அங்கே அடக்கி அங்கேயே அமருமாறு செய்து விட்டார் ஞானியார் சுவாமிகள். அந்த வைரவர் உக்ர பீடத்துடன் அங்கே அமர்ந்து விட்டார். இன்றும் இவருக்கு வழிபாடு நடைபெறுகிறது. இதனை அறிந்த பத்மநாப பிள்ளை பொல்லாப்பிள்ளையுடன் ஞானியாரிடம் வந்தார்கள். ஞானியார் அன்போடு உபசரித்தார். பின்னர் ஒரு அறையை திறந்து பார்க்க சொன்னார். அதில் பத்மநாப பிள்ளையின் மனைவி மக்கள் கட்டுண்டு கிடந்தார்கள். அலறினான். இப்போ உன்னுடைய மனைவி மக்கள் தனியாக இருந்தால் நீ வருந்துவது போல்தானே மற்றவர்களுக்கு இருக்கும். மந்திரங்களை இந்த பொல்லாத காரியங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது. இனிமேல் பிறகு தீங்கு செய்யாதே என்ற அறவுரை கூறி அந்த பத்மநாப பிள்ளைய குடும்பத்தை அவருடைய சொந்த வீட்டுக்கு அனுப்பி வைத்தார். இப்படியாக பரம ஞானியாக விளங்கிய அவர் தளர்ச்சி எய்தி ஒவ்வொரு நாளும் கடற்கரை வழியே சென்று வழிபட்டு வந்தார். ஒரு நாள் மழைக்காலம், இருட்டு, ஞானியாருக்கு வழி தவறிவிட்டது. அப்போது ஒருவர் ஜெயகண்டி விளக்கு ஏந்தி கொண்டு வந்து அவருக்கு உதவி செய்தார். தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் வளர்த்து இரு புறத்தும் அருகு அடுத்து இரவு பகல் துணையதாகும் என்று அருணகிரி பெருமான் சொன்னவாறு ஆண்டவனே வந்து அவருக்கு வழிகாட்டினார். பிறகு ஞானியார் மூப்பு கருதி என்பால் இனி வராதே, நானே அங்கு அர்த்தஜாம பூஜை முடிந்தவுடனே உனக்கு அருள் புரிகிறேன் என்று சொன்னார். அதே போல இப்போதும் படுக்கை வீடு என்று அங்கே விளங்குகிறது. ஒரு நாள் தளர்ச்சியுடன் படுக்கையில் ஞானியார் இருந்தபோது உச்சி பொழுது, அதே சமயம் திருச்செந்தூரிலே கொடிமரத்தின் அருகிலே நின்று வழக்கமாக சேவிக்கும் ஞானியார் திடீரென்று எல்லாரும் காண மூலஸ்தானத்துக்குள்ளே சென்றார். அனைவரும் திகைத்தார்கள். அர்ச்சகர்கள் முதலானோர் தொடர்ந்து உள்ளே செல்ல ஞானியாருடைய உருவம் முருகன் உருவத்திலே புகை போலே மறைந்து விட்டது. ஆண்டவனோடு கலந்து விட்டார். இதே சமயம் குலசேகரன் பட்டணத்திலே ஞானியாருக்கு ஆத்மா திரிகின்றது. நிலை அறிந்த எல்லோரும் அதிசயப்பட்டார்கள்.
குலசை ஞானியாருடைய புகழ் வாழ்க. ஆகவே எல்லா பக்த கோடிகளும் செந்திலாண்டவனை சிந்தித்து வந்தித்து வாழ்த்தி அவருடைய கருணைக்கு ஆளாக வேண்டும். எல்லாருக்கும் செந்திலாண்டவன் கருணை துணை புரிய வேண்டும் என்று எம்பெருமானை பிரார்த்தனை செய்து கொண்டு, திங்களும் கங்கை சூடும் சிவனருள் குமரா போற்றி, திங்களும் கங்கை சூடும் சிவனருள் குமரா போற்றி, மங்கையர் இருபாகம் வாழ் மாதவன் மருகா போற்றி, செங்கை மாவடிவேல் என்றும் செந்திரு நகரா போற்றி, செங்கை மாவடிவேல் என்றும் செந்திரு நகரா போற்றி, பங்கைய மலர் வாழ்வேதன் பணிந்திடும் பதனே போற்றி, பங்கைய மலர் வாழ்வேதன் பணிந்திடும் பதனே போற்றி.